ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல். எடுத்துக்காட்டு 4.1 கொஷின் பாருங்கள். என்ன கேட்டுக்கிறாங்க? கொடுக்கப்பட்ட இடப்பெயர்வின் மூலம் ஒவ்வொரு புள்ளியின் புதிய நிலையை காண்க. இது இடப்பெயர்வு குறிகள் அவங்க கொடுத்துருக்காங்க. இது வச்சு நம்ம புதிய புள்ளி அந்த இடத்துல வரோம்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 4 வலது பக்கமாக போகணும், 2 கீழே வரணும். அப்போ பாருங்கள், இந்த கட்டங்களை எண்ணணும். அப்போ இது 1 4 வலது பக்கம், இது 1 2 3 4, 2 கீழ் பக்கம்னா இதை விட இது கீழே தானே இருக்குது. அப்போ இது 1 இது 2, அப்போ 2னா இந்த இடத்துல உங்களுக்கு வரும். அப்போ இது A' குறிப்பாங்க. இந்த கட்டம் பார்த்திங்கன்னா 10/10 இருக்கும். இந்த சைடும் 10 இந்த சைடும் 10னா 100 கட்டங்கள் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள். 6 வலது பக்கம் 5 கீழேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது பாருங்கள், 1 2 3 4 5 6, அதுக்கப்புறம் கீழே 5, 1 2 3 4 5. அப்போ இந்த இடத்துல வரும் உங்களுக்கு B'. அது Bனா இது B' நம்ம குறிக்கணும். அதுக்கப்புறம் 3வது கொஷினில் பாருங்கள், 6 வலது பக்கம் 4 மேலேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 6னா இது பாருங்கள், 1 2 3 4 5 6, 1 2 3 4. அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு வரும். இது Cனா இது C' வரும். அதுக்கப்புறம் 4வது கொஷின் பாருங்கள், 4 இடது பக்கமாகவும் 4 கீழேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இருக்குதுன்னா இது 1 2 3 4, மறுபடியும் கீழே 4 போகணும், 1 2 3 4. அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு வரும். இது D' குறிச்சிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது வச்சு நம்ம எந்த சைடு குறி குத்துக்கிறாங்களோ அந்த சைடு அவ்வளோ நகர்த்திட்டு நம்ம கரெக்டாக குறிச்சோன்னா இந்த மாதிரி ஆன்சர் வரும். இப்போ நான் புள்ளி வச்சது எல்லாமே ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 4.1 முடிஞ்சிச்சு.